தற்போது இஸ்ரேலுடைய வார் நிலைப்பாடுகள் அதிகரித்து வருவதற்கான காலச்சூழல்கள் மட்டுமே காணப்படுவதாக இருக்கின்றது. நெதன்யாகு வீட்டின் மீது தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுவது இஸ்ரேலுடைய அரசுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கின்றது. ஆனால் நெதன்யாகு அங்கு இல்லை என்பது அவர்களினுடைய பாதுகாப்பு நடவடிக்கையின் மிக முக்கியமான அம்சம். நெதன்யாகு பல நாட்களாக மாதங்களாக அவர் பங்கருக்குள் இருக்கிறார். ஆனால் வெளியாரமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது இல்லம் மீண்டும் மீண்டும் தாக்குதலுக்கு அல்லது இல்லத்தின் பின்புறம் முன்புறமாகவும் கூட இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஹிஸ்புல்லா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிரியா தற்போது ஒரு இலக்குக்கு உள்ளாக நாடாக மாறியிருக்கிறது. என்ன காரணம்? இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா ஈரானை தாண்டி மற்ற நாடுகள் அனைத்தையும் தாண்டி அவர்கள் சிரியாவை நோக்கி இருக்கிற காரணம் என்ன? சிரியா என்பது அவற்றுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான நாடு. இங்கே பஷர் அல் ஆசாத் ஷியா பிரிவினுடைய ஆட்சி நடக்கின்றது. முழுமையாக சிரியா இஸ்ரேலுக்கு எதிர்ப்பான ஒரு கூட்டமைப்புகளை அல்லது கடுமையான எதிரிகள் அனைவரும் குழுமத்தை கொண்ட ஒரு நாடாக இஸ்ரேல் சிரியாவை பார்க்கின்றது. ஈரானுடைய நட்பு தேசமாகிய சிரியாவை ஏன் அவர்கள் தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் என்ற கேள்விக்கும் தற்போது பதில் கிடைத்திருக்கிறது. சிரியாவில் நவம்பர் 14 தளங்கள் மற்றும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸிற்கு மேல் குறிவைத்து தாக்கியதாக சொல்லப்பட்ட இஸ்ரேல் இராணுவம் 15 பேரை அங்கே கொலை செய்தார்கள். அந்த தாக்குதலில் மிக முக்கியமாக காரணம் ஈரானுடைய ஆதரவு பெற்ற இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் மற்றும் முஜாஹிதீன்கள் ஜிஹாதிகள் சிரியாவிற்குள் உள்ளிருக்கக்கூடிய பல அமைப்புகளின் களமாக மொத்த குழும கூடுதலின் தலைமையகமாக சிரியா இருப்பதாலும் தனது சாவரின் மற்றும் எல்லைகளுக்கு மிக பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுவதாலும் அதை போன்று சிரியாவினுடைய ஹிஸ்புல்லாவுடைய படைப்பிரிவு 4400 என்கிற ஒரு குழுமத்தை வல்லமை அங்கு இருப்பதாலும் அவற்றை குறிவைத்தே தாம் தாக்கியதாக இஸ்ரேல் கூறுகிறது. 4400 என்பது இந்த ஹிஸ்புல்லாவுடைய மிக முக்கிய படைப்பிரிவின் மூலமாக ஈரானிலிருந்து ஆயுதங்களை அவர்கள் சிரியாவிலிருந்து தான் லெபனானுக்கு கடத்துவதாக இஸ்ரேல் சந்தேகிக்கம் கொள்கின்றது. இந்த நிலையில் அவர்களுடைய கவனம் ஹமாஸை தாண்டி ஹிஸ்புல்லாவை தாண்டி வருகின்ற வழிகளை, கணவாய்களை அல்லது வருகின்ற வழிகளை முழுமையாக அடைப்பதற்கு இஸ்ரேல் முயன்று வருவதாகவும் அங்கிருந்த செய்திகள் நமக்கு வருகின்றது. இதற்கிடையே மூன்றாவது ஒரு பிரிவாக யாராலும் அடக்க முடியாத ஹவுதிகள் மீண்டும் இஸ்ரேலுடைய கப்பல் தலைமையகத்தை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். செங்கடலில் அவர்களுடைய ஆதிக்கம் தொடர்கின்றது. அமெரிக்காவினுடைய மேல் பல தாக்குதல்களை நடத்தியும் அமெரிக்காவுடைய யுனைடெட் யுஎஸ் ஃபோர்ஸினுடைய மிக முக்கிய பிசிசிஸ்ட் மற்றும் கொள்கை முடிவுகளை வகுப்பாளர்கள் ஹவுதிகளுடைய திறமையை கண்டு மிகப்பெரிய ஆச்சரியம் அடைந்ததாக நேற்று முன்னால் நாம் ஒரு செய்தி வெளியிட்டோம். தற்போது யுனைடெட் கிங்டம் யூகேவுடைய மெரிடைம் த ட்ரேட் ஆபரேஷன் மீது அவர்கள் இந்த தாக்குதல்களை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களின் மூலமாக எந்த சேதாரமும் இல்லை என்று சொன்னாலும் இது யெமனின் துறைமுக நகரிலிருந்து 48 கிலோமீட்டர் கடல் பிராந்தியத்தின் மீது ஹவுதிகள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். 90 மெர்ச்சன்ட் வெசல்ஸ் வித் மிசைல் ட்ரோன்களின் மூலமாக இதுகாரம் அவர்கள் தங்கள் தாக்குதலை தொடர்ந்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை இரவு ஹவுதிகளின் தாக்குதலுக்கு பலர் உள்ளாகியிருப்பதையும் அது எந்த நிலையிலும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதும் கூட நமக்கு ஒரு செய்தியாக சொல்ல முடிகின்றது. இதற்கிடையே இஸ்ரேலில் மக்கள் பெரும் புரட்சியில் ஏற்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பிணை கைதிகளுடைய உறவுகளை தாண்டி இஸ்ரேலுடைய மக்களில் பெரும்பாலானவர்கள் உடனடியாக சீஸ்ஃபயர் தேவை, அதாவது போர் நிறுத்தம் தேவை என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிற செய்தியும் தற்போது கிடைத்திருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் மற்றும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் ஹமாஸ் போன்றவைகள் பெரும் போரை முன்னெடுக்கின்ற போது
அல்லது அமெரிக்கா நீண்ட நெடிய சமாதானத்தில் பெரும் முட்டுக்கட்டுகளை தடுக்கின்ற போதும் இந்த போர் தொடரும். இந்த போரின் தொடர்ச்சியாக ஏராளமான மக்கள் வடக்கு பகுதியிலிருந்து இஸ்ரேலுடைய உள்பகுதிக்கு அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் இது பல பிளவுகளை, பல சிரமங்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. அப்போது மக்களின் போராட்டம் இன்னும் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கிடையே இஸ்ரேலின் மீது நடந்த ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் மறுபடி ஒரு பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தி இருப்பதை தொடர்ந்து இஸ்லாமிக் ரெசிஸ்டனுடைய தாக்குதலின் மூலம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உம்மா அல் ரக்ஷார், எலியட் பகுதிகளில் ட்ரோன்களின் மூலம் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் அதற்கு மறுப்பு தெரிவித்து UAV ஷாட் டவுன் ஏர்ஸ்பேஸில் செஞ்சதாகவும் சொல்லப்படுகின்றது. அதற்கிருந்து இதை தாண்டி ஹிஸ்புல்லா பகுதிகளில் ஒரு சீரியஸான நம்பர் ஆஃப் த பீப்புள் த சீக்கிங் ஹெல்ப் ஆன்சைட்டி இஸ்ரேலுடைய உள்பகுதியில் ஏற்பட்டிருப்பதும் இது இஸ்ரேலுடைய செய்திகளின் மூலம் தெரியப்படுகின்றது. ஹிஸ்புல்லா பகுதிகளில் மிச்சமாக இஸ்ரேலுடைய உள்பகுதிகளில் ஏற்பட்ட இந்த தாக்குதலில் பலவேறு ஆன்சைட்டி, மக்கள் பதபதைப்பு, கேஷுவாலிட்டிஸ் நடந்திருப்பதன் காரணமாகத்தான் இஸ்ரேல் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தீவிர விசாரணை அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாகவும் மறுபுறம் செய்திகள் வந்திருக்கிறது. இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் தன் தாக்குதல்கள் துல்லியமாக நடந்ததும் இதில் இஸ்ரேலுக்கு பெரும் சேதாரம் ஏற்படுத்தப்பட்டதாகவும் அவர்கள் உறுதிப்படுத்தும் நிலையில் இஸ்ரேல் அதனை மறுக்கின்றது. ஆனால் மற்றொரு செய்தியோ, ஹட்சலா பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் தங்கள் பாதுகாப்பை தேடுகிறார்கள் என்றும் அங்கே மிகப்பெரிய பரபரப்பு, அதிர்ச்சி, ஆன்சைட்டி, பதட்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேல் சைரன் வருவது இயல்புதான், அது ஒரு புரோட்டோகால். ஆனால் நாங்கள் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸினுடைய ட்ரோன்களை இஸ்ரேல் உள்ளிருந்து வெளியே வந்து எங்களை தாக்குவதற்கு முன்பே நாங்கள் தடுத்து விட்டோம் என்று அவர்கள் மறுக்கக்கூடிய செய்தியும் தற்போது வந்திருக்கிறது. இதற்கிடையே லெபனானில் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர், அதாவது ஊடக பேச்சாளர் முகமது அஃபீஃப் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் நமக்கு உறுதியாகி இருக்கிறது. ஈரான் போன்ற ஹிஸ்புல்லாவுடைய ப்ரோக்ஸினுடைய பேச்சாளராக இருந்த முகமது அஃபீஃப் துல்லியமான தாக்குதலின் மூலமாக லெபனானில் அவர் நெருக்கடி மிக்க மக்கள் பகுதியில் கொல்லப்பட்டார் என்றும் செய்திகள் கிடைத்திருக்கின்றது. இந்த செய்தியை லெபனஸ் இராணுவம் உறுதிப்படுத்துகின்றது. அதே சமயம் ஹிஸ்புல்லா இன்னும் வரை அதை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் ஏறக்குறைய இஸ்ரேலுடைய தாக்குதலில் லெபனானுடைய ஊடக பேச்சாளர் முகமது அபீஃப் கொல்லப்பட்டிருப்பது அது உறுதியான செய்தியாகத்தான் இருக்கின்றது. இந்நிலையில் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுடைய கடும் போக்கு தாக்குதலை விட சிரியாவிலிருந்து செயல்படும் இஸ்லாமிக் ரெசிஸ்டனுடைய தாக்குதல் வலிமை அடைந்திருக்கிற நிலையில் அமெரிக்காவினுடைய சமாதான பேச்சுக்களுக்கான வாய்ப்புகள் மங்கலாகி போய்தான் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய புதிய அதிகார பிரிவுக்கு நிர்வாகத்திற்காக அமைக்கப்பட்ட UN செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஆட்களும் மற்றும் போர்ட்போலியோவுடைய வெளிவிவகாரத்துறை மற்றும் நேஷனல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அனைவருமே இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலையிலும் ஹிஸ்புல்லா ஈரானுக்கு எதிரான மனநிலையில் இருக்கும்போது அவர்கள் எப்படி இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுப்பார்கள் என்ற பெரும் கேள்வி எழுகின்றது. மக்களுடைய புரட்சி வெடிப்பதற்கு ஒரு சாட்சியாக நேற்று நாம் சொன்னோம். 3வது முறையாக பெஞ்சமின் நெதானியாகு வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேல் உள்ளிருந்துதான் இந்த தாக்குதல் வந்ததுதான் ஒரு பெரும் அதிர்ச்சி. ஹிஸ்புல்லாக்கள் அந்த தாக்குதலை நடத்தவில்லை. ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஈரான் யாரும் நடத்தாத பட்சத்தில் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் நெதன்யாகுக்கு எதிரானவர்கள், குறிப்பாக மக்கள் போராட்ட குழுவே இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் இதுவரை யூதர்கள் 3 பேர் இஸ்ரேலுக்குள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் அதிர்ச்சி அடை செய்திருக்கிறது. பெஞ்சமின் நெதன்யாகு கொலை முயற்சியை இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சிகள் அனைவரும் கண்டித்திருக்கிற ஒரு நேரத்தில் தற்போதைய நிலையில் சமாதான பேச்சுக்கு எந்த வழியும் இல்லை என்பது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லாவோடு லெபனானோடு சமாதான பேச்சு முன்னெடுப்பதாக சில செய்திகள் அரசல் புரசலாக வந்தாலும் ஹிஸ்புல்லாவுடைய செய்தி தொடர்பாளர் முகமது அஃபீஃப் படுகொலை மற்றும் பல்வேறு
தாக்குதல்கள் இந்த பிரச்சனையை மேலும் ஒரு சிக்கலான பரிணாமத்தின் வடிவத்திற்கு கொண்டு செல்கிறது என்பதே இன்றைய நடைமுறையில் தொடரும் செய்தியாக காண்கிறோம்.